நாட்களில் வீட்டில் துணி துவைச்சா பண கஷ்டம் வந்துட்டே இருக்குமா? வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் ரகசியம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி குறிப்பிட்ட சில நாட்களில் துணி துவைப்பது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும். இதனால் வீட்டின் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பில் எதிர்மறையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என சொல்கிறார்கள் வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட முக்கியத்துவம் கொண்டுள்ளது. சில நாட்கள் வழிபாட்டு மற்றும் ஓய்வு நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் துணி துவைப்பது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து பண இழப்பிற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் துணி துவைப்பது அசுபமாக கருதப்படுகிறது. வியாழன் விஷ்ணு பகவானுக்குரிய நாளாகவும் சனி பகவானுக்குரிய நாளாகவும் உள்ளது. இந்த நாட்களில் அதிக வீட்டு வேலைகள் செய்வது தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை தடுக்கக்கூடும். வியாழன் துணி துவைப்பதும், முடிவெட்டுவதும், சவரம் செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நாள் அறிவு, செழிப்பு மற்றும் குரு வழிபாட்டிற்காக சிறந்ததாக கருதப்படுகிறது. வியாழன் துணி துவைப்பது லட்சுமி தேவியை கோபப்படுத்தி வீட்டின் நிதிநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். பல வீடுகளில் வியாழன் துணி துவைப்பதும் துடைப்பதும் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. சனிக்கிழமை சனி பகவானை வழிபடுகிறார்கள். இந்த நாள் கர்மா, நீதி மற்றும் கண்டிப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. சனியை மகிழ்விக்க மக்கள் விரதம் இருந்து நன்கொடைகள் வழங்குகிறார்கள். ஆனால் சனிக்கிழமை துணி துவைப்பது அசுபமாக கருதப்படுகிறது. இது வாழ்க்கையில் தடைகள், பணம் சிக்கிக் கொள்வது மற்றும் நீதிமன்ற வழக்குகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வீட்டில் ஏற்கனவே நிதி சிக்கல்கள் இருந்தால் சனிக்கிழமை துணி துவைப்பது நிலைமையை மோசமாக்கும். இன்றும் சிலர் இதனை மூடநம்பிக்கையாக கருதினாலும் பல வீடுகளில் இந்த மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த விதிகள் மத காரணங்களுக்காக மட்டுமின்றி மன அமைதி மற்றும் அன்றாட வழக்கத்தை பராமரிக்கவும் உருவாக்கப்பட்டவை என்று வாஸ்து நிபுணர்கள் நம்புகின்றனர். நாம் இந்த மரபுகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சமநிலையை பேணுவது எளிதாகும். இதேபோன்று வாஸ்து சாஸ்திரத்தின்படி இரவில் துணிகளை துவைக்கக்கூடாது. அவ்வாறு செய்வது அசுபமாக கருதப்படுகிறது. அவ்வாறு செய்வது நிதி இழப்பை ஏற்படுத்தும். இரவு நேரம் அமைதி மற்றும் நிதானத்திற்கான நேரம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் உடல் உழைப்பு அல்லது தண்ணீர் தொடர்பான எந்த வேலையையும் செய்தால் அது வீட்டின் நேர்மறை ஆற்றலில் மோசமான விளைவை ஏற்படுத்தும். இரவில் துணி துவைப்பது ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவானின் தாக்கத்தை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக ஒருவர் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் தடைகள், வறுமை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். இது தவிர இது வேலை, உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் மோசமான விளைவை ஏற்படுத்தும். துணி துவைப்பது தொடர்பான வாஸ்து விதிகளை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். துணி துவைக்க சிறந்த நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் தவறுதலாக கூட துணி துவைக்க வேண்டாம். இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றினால் வீட்டின் நேர்மறை ஆற்றல் அழிக்கப்படாது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலைத்திருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.